பிரைஸ் த லார்ட். 7 ஸ்டார் காஸ்பிள் மினிஸ்ட்ரி மூலம் உங்களை வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ. 8 மாதங்களை கடக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உம்மை துதிக்கிறோம் பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதோ இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் மத்தேயு 28:6. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை, தேவனால் உயிர்த்தெழச் செய்தார். இன்று நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை அப்படியே விசுவாசித்தோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் மலை போல உள்ள பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள். எதையெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறதோ அதை பார்த்து விசுவாச அறிக்கையிடுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயமெடுப்பீர்கள். இரண்டாவதாக, பயப்படாதிருங்கள். வசனம் மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கும் உங்களை பார்த்துதான் தேவன் தூதனை அனுப்பி நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை வருடங்களாக இதற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்களாக உபவாசித்து கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்திற்காக என்று நீங்கள் இதற்கு ஒரு தீர்வும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். பிரச்சனைகளும் போராட்டங்களும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் செய்ய தேவனால் கூடும். விசுவாசியுங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களை கைவிட மாட்டார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, ஜீவனில்லாமல் இருக்கிறதோ, மலடா இருக்கிறதோ, உங்கள் வேலையோ, தொழிலோ, வியாபாரமோ, படிப்போ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ, உங்கள் ஆத்துமாவோ எதையெல்லாம் செத்துப்போனதாய் காணப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க இன்று இயேசு உங்களிடத்தில் வருவார். உங்களையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் உயிர்ப்பிக்க செய்ய வல்லவர். ஏனென்றால், மூன்றாவதாக, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 28:18 மத்தேயு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். மரித்தோரிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க இயேசு பிதாவானவர் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பின்பு ஏன் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டும்? உபத்திரவ காலத்திலே சந்தேகப்படாமல் இருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் யாவற்றையும் காண்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் பெற்ற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இதோ நாங்கள் ஒன்று கூடி உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்து நில்லும். அப்பா, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அவர்களின் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றிவிட உம்மால் மாத்திரமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உயிர்ப்பிக்கப்பட, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உயிர்மீட்சி அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் பெற்ற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.